பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, மீண்டுமாக இதே இடத்திலிருந்து காட்மோர் வாட்டர் ஃபால்ஸ் என்கிறதான இந்த இடத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதை அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால என்னால் வேதத்தை என்று வாசிக்க முடியாது. நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை சொல்லப்பாங்க. அன்பார்ந்த அவர்களுடைய அவிசுவாசம் எங்கே என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் பட்டணத்திற்கு அவர் செல்லுகிறார். இந்த நாசரேத்துக்கு ஆண்டவர் எப்படி சென்றார்? மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவ தூதனாலே இவர்கள் முதலாவதாக எகிப்திற்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். மீண்டுமாக ஏரோது இறந்த பொழுது மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்போது இஸ்ரவேலுக்குள்ளே போக முடியாமல் அவர்கள் நாசரேத்தில் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த நாசரேத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு அவர் வளர்ந்தார். அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லோரும் அங்கேதான் வளர்ந்தார்கள். இப்போ என்ன நடக்குது? இப்போ ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்தை விட்டு வந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டுமாக பல வருஷங்கள் கழித்து அவர் நாசரேத் பட்டணத்துக்கு செல்லுகிறார். செல்லும் பொழுது பல எதிர்பார்ப்புகள் அவருக்குள்ள இருந்தது. என்னோடு கூட வளர்ந்தவர்கள், என்னோடு கூட விளையாடினவர்கள், என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றதான ஒரு சிந்தையோடு கூட அவர் அங்கே செல்லுகிறார். ஆனால் அற்புதங்கள் செய்ய தயாராய் போன ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அற்புதம் செய்ய வல்லவரான ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இவன் சாதாரண மனுஷன் தானே, இவன் தச்சனுடைய மகன் தானே, இவனுடைய தங்கச்சிகளை நம்ம கிட்ட இல்லையா இருக்கிறாங்க, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் இந்த கிரியைகள் கிடைத்தது என்று சொல்லி அவரை மேலோட்டமாய் பார்க்கிறார்கள். அவரை தரக்குறைவாக கொஞ்சம் மட்டமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரை விசுவாசிக்கவில்லை. அது நிமித்தமாக அவர் கரத்தில் இருந்த அற்புதங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று கர்த்தர் நம்முடைய கரத்திலே பல ஆசீர்வாதங்களை நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக நாம் கர்த்தருடைய அற்புதங்களை பெற முடியாமல் இருக்கிறது. அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்குது. ஆனா நம்முடைய கரம் அதை வாங்க மறுக்கிறது, வாங்க முடியல. காரணம் என்னவென்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அவிசுவாசம். பிள்ளைகளே, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அவரால் அற்புதங்கள் செய்ய முடியல. இந்த உலகத்துல கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுக்க யாருக்குமே முடியாது, சாத்தானுக்கு கூட முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்திருக்க நன்மைகளை தடுக்க ஒருவரால முடியும். அது யாரு என்று கேட்டால் நம்ம தான். நம்முடைய நன்மையை தடுக்க நம்மால மட்டும்தான் முடியும். நாம் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, என்னுடைய நன்மைகளுக்கு தடையாயிருக்கிற இந்த அவிசுவாசத்தை என் வாழ்க்கையை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய அவிசுவாசத்தினாலே அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே உங்களுடைய கரங்கள் எங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்குது. ஆனால் எங்களுடைய கரங்கள் ஆண்டவர்களை வாங்குவதற்கு ஆயத்தமாக இல்லை. காரணம் எங்களுடைய அவிசுவாசம் ஐயா. ஆண்டவரை எங்கள் அவிசுவாசத்தினாலே நீர் எங்களுக்கு தர சித்தமாக இருக்கிற நன்மைகள் நாங்கள் இழந்து போகிறோமே தகப்பனே. அப்படி நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீ கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே எங்களுக்குள்ள தடையாக இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை கொடுத்து நடத்தும்படியாக இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.